முன்பொரு காலத்தில் காட்டில் இருந்த பெரிய மரத்தில் புறா ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த மரத்துக்கு அடியில் எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது. புறாவும் எறும்பும் நண்பர்களாக திகழ்ந்தாங்க. ஒரு நாள் உணவு தேடி ஆற்றங்கரையோரமாக பயணித்த எறும்பு தவறுதலாக ஆற்று தண்ணீருக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருந்த எறும்பு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. எறும்போட சத்தத்தை கேட்ட புறா மரத்து மேலேருந்து ஒரு இலையை பறித்து எறும்பு பக்கத்தில் போட்டுச்சு. அந்த இலை மேலே ஏறி கரைக்கு வந்த எறும்பு புறா கிட்ட போய் என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி புறா அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த காட்டில் விலங்குகளை வேட்டையாட ஒரு வேட்டைக்காரன் சுற்றி திரிஞ்சான். தற்செயலாக மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்த புறாவை பார்த்த வேட்டைக்காரன் இன்னைக்கு எப்படியாவது இந்த புறாவை வலையை போட்டு பிடிச்சிட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி தன்னோட பையில் இருந்த வலையை வெளியில் எடுத்தான். மரத்துக்கு அடியே இருந்து அதை கவனிச்சிட்டு இருந்த எறும்பு புறாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே வேகமாக போய் அந்த வேட்டைக்காரனோட காலை கடிச்சிருச்சு. வலி தாங்க முடியாத வேட்டைக்காரன் ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போட்டான். வேட்டைக்காரனோட சத்தத்தை கேட்ட புறா தனக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பறந்து வேற இடத்துக்கு போயிருச்சு. வேட்டைக்காரன் அங்கிருந்து போனதுக்கப்புறம் திரும்ப வந்த புறா எறும்பை பார்த்து என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. இதற்கு பிறகு எறும்பும் புறாவும் இன்னும் நல்ல நண்பர்களாக அந்த காட்டில் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த கதையிலேருந்து நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எறும்புக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ புறா எறும்புக்கு உதவி செஞ்சுது. அதே மாதிரி புறாக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ எறும்பு தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வேடனை கடித்து புறாவை காப்பாத்துச்சு. எப்பவுமே நல்ல நண்பர்கள் தன்னோட நண்பனுக்கு ஆபத்து அப்படிங்கிறப்போ தன்னோட உயிரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எப்படியாவது தன்னோட நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கும். நம்மளோட நண்பர்களும் சரி, சுற்றி இருக்கிற உறவினர்களும் மற்ற மனிதர்களும் சரி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ஆபத்தான சூழ்நிலையில் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்ன அப்படின்னா, ஆபத்தில் உதவி செய்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள்.